சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து இங்கே ஒருத்தர் செத்துருக்காருன்னு கத்துறாங்க. ஒரு கூட்டமே சேர்ந்து ஒருத்தர் அமுக்குது போட்டு. ஏன்னா அவருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அது சாத்தியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு வயிறு பிதுங்கி வெளியே வந்திருக்கா இல்லையா, குடல் வெளியே வந்திருக்கா இல்லையா, கண்ணு வெளியே வந்திருக்கா இல்லையா, எப்படி வந்ததுங்க தெளிவா உங்களுக்கு எடுத்து சொல்றாங்கல்ல. மரத்து மேல ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், கீழே கை குழந்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து அவன் கீழே விழுந்து அந்த குழந்தை மேல விழுறான். கீழே விழுந்தா நசுங்காதாங்க? 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி இப்படி கையை காட்டுவாரு ஒருத்தர், டிஷர்ட் போட்டுட்டு, ஒயிட் கலர் டிஷர்ட். இன்னொருத்தங்க பார்த்தா விஜய் இங்க நின்று பேசிட்டு இருக்காரு. எதிர்ப்புறமே, ரொம்ப தூரம் கிடையாது, எதிர்ப்புறமே சுவற்றுல தொங்கியபடி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ மேல ஏத்தி விடுறாங்க. மூச்சு விட முடியாம தவிக்கிறவங்கள மேல ஏத்தி விடுறாங்க. விஜயோட அந்த வாகனமே வந்து ஒரு சாவு ரதம் போல ஆயிடுச்சு. விஜய் வந்து ஒரு யமன் போல ஆயிட்டாரு. 40 பேரை வந்து கொன்னுருக்காரு. கொன்னுட்டு இந்த வாகனம் நேராக பனையூருக்கு போகுது. பனையூருக்கு போயிட்டு நேற்று முந்தா நாள் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. மனசாட்சியற்ற கூட்டம் ஆயுத பூஜை கொண்டாடுது. 41 பேர் வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா? பதட்ட நிலை ஏற்படுது. யாருமே உன்னை கவனிக்கல. அந்த ஒரு மாண்பு இல்லை உங்களுக்கு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும்போது ஒருத்தன் கவனிக்கலன்னா நீ எப்படி அந்த இடத்துல நின்று பேசுவ? அப்போ ஒரு இடத்துல ஒரு பதட்டம், ஒரு சூழல், ஏதோ ஒரு கத்துறாங்க, ஏதோ தெரிவிக்க வராங்கன்னா அப்ப அதையும் தாண்டி ஒரு சைக்கோ மாதிரி நின்றுட்டு நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்த அந்த கண்டென்ட்டை ஒப்பிச்சுட்டு போனா நீலாம் மனுஷனா? தார்மீகமா நான் எங்க மேலேயும் இது தவறு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பை நீங்க கேட்டீங்களா? இல்ல. மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தி அதையும் வைத்து அரசியல் செய்றீங்க. அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க வேறுபாடு? ஆனா உங்களை நம்பி வந்த அந்த மக்களையும் குழந்தைகளையும் நிர்கதியாக விட்டு ஒரு தலைவன் எப்படி அந்த இடத்தை விட்டு சென்றிருப்பான் அப்படின்னு சொல்லி விஜயின் முகத்தில் காரை துப்பும் அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். திருமாவளவன் தெளிவா கேட்கிறாரு. A1 அக்யூஸ்ட் விஜய், ஏன் விஜயை கைது செய்யல? ஏன் விஜய் மீது FIR போடல? அவர் மீது மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை காட்டுறீங்க அப்படின்ற கேள்வி அவர் கேட்கிறப்போ நாமெல்லாம் வந்து என்ன இந்த ஆள் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. கூட்டம் காட்டணும், அரசியல் பலத்தை காட்டணும், அவருடைய வெறியை தீர்த்து கொள்ளணும் அந்த இடத்துல. அதாவது இருக்கக்கூடிய கட்சியில அங்க கரூர் அப்படின்னும் போது செந்தில் பாலாஜி கோட்டை அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டப்படுது இல்லையா? அந்த பிம்பத்தை உடைக்கணும்னா விஜய் அவர்கள் அங்க லேட்டா வரணும், ரோட் ஷோ பண்ணணும், அதுக்கு பல பலி ஆகணும். பல பேர் அந்த இடத்துல தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, பாத்ரூம் இல்லாம செத்து மடியணும். எதிரிகளை நாங்கள் களத்துல சந்திப்போம், உதிரிகளை நாங்கள் களத்துக்கு முன்னாடியே சந்திப்போம். இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த உதிரிகளால பேராபத்துன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் விஜய்க்கெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இறங்கி அடிக்கணும் விஜய. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு தம்பி. இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய வகையில நீதிமன்றம் தாவேகாவுக்கு எதிராக பல கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி நீதிபதி அவர்கள் கோபத்தோடு வெளியேறி இருக்கிறார் அந்த நீதிமன்றத்தை விட்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக தான் இன்னைக்கு கோர்ட்ல பல விவாதம் நடந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தை வைத்து துவண்டு விடாதீர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காருன்ற மேலும் கூடுதல் தகவல்களும் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் குறித்து ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. 3 நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து கரூர் நீதிமன்றம், மதியழகன் விவகாரத்தில் தலையிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரை நீதிமன்றம், அதாவது உசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கணும்னு சொல்லிட்டு தலையிடுறாங்க. சென்னை நீதிமன்றம் இதில் வந்து 8 பேர் வந்து தன்னார்வலர்கள் அவங்க வந்து போட்ட ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு போட்டதில் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 வழக்கில் இந்த 2 வழக்கு வந்து இன்றைக்கி ஹியரிங்க்கு வருது. அதாவது மதுரையிலையும் சென்னையிலையும் ஹியரிங்க்கு வருது. காலையில் போட்டு புசியானத்துக்கு எதுக்கு வந்து முன்ஜாமீன் தரணும், நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் தண்டபாணி அவர்கள் வந்து கடுமையாகவே பேசியிருந்தார்.
இப்போ இங்க பொதுநல வழக்கு 4 வழக்கு வர தள்ளுபடி வேற பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சிபிஐ அந்த சார்பாக பண்ணதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நீங்க பாதிக்கப்பட்டவரா, நீங்க எதுக்கு இதுல வரீங்க அப்படின்ற மாதிரி தள்ளுபடியும் பண்ணிருக்காங்க. ஆமா, இவங்களே போயிட்டு சிபிஐ இதுக்கு எப்படின்னா சம்பவம் நடந்த அடுத்த நாளே இவங்க போயிட்டு சிபிஐ கிட்ட போயிட்டு நீதி தண்டபாணி கிட்ட போயிட்டு ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கிட்ட போயிட்டு சிபிஐக்கு மாத்துங்க, ஏன்னா இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இதுல பெரிய சதிகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றப்போ அவர் அப்பவே சொல்லி அமைச்சிட்டாரு, இது அவசர வழக்கெல்லாம் எடுக்க முடியாது, வெள்ளிக்கிழமை தான் ஏறிங்க, அன்னைக்கு வந்து பாத்துக்கங்கன்ட்டார். இன்னைக்கு சிபிஐக்கெலாம் போக முடியாதுங்க, அது வந்து இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு புலனாய்வு போட்டு நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். அசலாக்காரன்னு ஒரு ஐஜி வந்து அந்த வழக்கை வந்து எடுக்கிறாரு. அந்த வழக்கு அந்த சிறப்பு புலனாய்வு மூலமாக கண்காணிக்கப்படும் சொல்லிட்டு அவரு போட்டிருக்காரு. நீங்கள் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துட்டிங்கன்னா பொதுநல வழக்கு அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்க்குறப்போ தாவேக்காவினர் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்து வருது, அது பேருந்துக்கு பின்னாடி விஜயோட பேருந்து, அந்த பேருந்துக்கு பின்னாடி பைக்கில் போகிறாங்க, யார் இந்த தாவேக்காவினர்கள் பைக்கில் போகிறப்போ வழுக்கி விழுறாங்க, சறுக்கி விழுறாங்க, அதனால் விபத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று இவங்க அரசு தரப்பில் சொன்னது என்னென்னா, விஜயோட வாகனத்தோட அளவு ரொம்ப பெருசு, அந்த அளவு உள்ளே போனதுனால தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அப்போ அந்த வாகனத்தை நீங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்க வேணாவா, அந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க வேணாவா, அப்படி ஏன் அந்த வாகனத்தின் மீது நீங்கள் இவ்வளோ கரிசனம் காட்டுறீங்க, ஏன் விஜயின் மீது இவ்வளோ கரிசனம் காட்டுறீங்க, ஏன் தாவேக்கா தொண்டர்கள் மீது இவ்வளோ கரிசனம் காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் வந்து கடுமையாகவே பேசியிருக்காரு. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இழந்து போயிருக்காரு அப்படின்னு. அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இது வந்து மேன் மேட் டிசாஸ்டர். ஆமாம், மக்கள் பேரழிவு, மக்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு அப்படின்றது உண்மையான விஷயம் தானே. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி அந்த செந்தில்குமார் அவர்கள் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சொல்கிறப்போ மேன்மேட் டிசாஸ்டர்னால் எந்த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இயல்பாக எடுத்துக்கலாம். ஒன்று, அக்யூஸ் நம்பர் 1 விஜய் தான் அந்த மேன்மேட் டிசாஸ்டர் செஞ்சதுக்கான முதல் காரணம். 2வது காரணம் தாவேக்காவுடைய தொண்டர்கள். இது எல்லாத்தையும் அடக்கி 2 நீதிமன்றமும் பேசுகிறப்போ இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் கூட எங்களை கைவிட்டுருது, நீதிமன்றம் கூட அவங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதில் இன்னொரு தரப்பு என்டிஏ தலைமையிலான ஹேமா மாலினி அவங்க தலைமையிலான ஒரு குழுவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி முதல்வருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவத்திற்கு, கரூர் சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க தரப்பு சொல்லுது. இந்த 2 தரப்பையும் வச்சு பார்க்குறப்போ விஜய் எந்த பக்கம் நகர்றாரு அப்படின்றது நமக்கு எளிதாகவே புரியும். விஜய் பொதுவாக நிற்கிறாரா, விஜய் யார் பக்கம் நகர்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இப்படி பார்க்குறப்போ மேன்மேட் டிசாஸ்டர் எப்படி நடந்திருக்கு, நேற்றுலேருந்து பல சிசிடிவி ஃபுட்டேஜ், பல காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா காணொலிகளும் பார்க்குறப்போ இவ்வளவு நாள் டிவிகே தரப்புல இருந்து நாம கூட டிவிகேக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இல்லை, ஒரு புறம் அவங்க பக்கம் உண்மை இருக்குமோ, ஒருவேளை அவங்க சொன்னது போல ஏதாவது சதி நடந்திருக்கலாம் அப்படின்ற விதத்துல தான் நம்ம ஆலோசனை பண்ணோம். ஆனா இப்போ ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்னடா இது வந்து சதி போல தெரியல, இது இயற்கையாகவே நீதிபதி சொன்னது போல மனிதர்களால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு தான் அப்படின்றது உறுதியாக்கக்கூடிய வகையில பல காணொலிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நீங்க சொன்னீங்க, அந்த பேருந்து போகும்போது சறுக்கி விழுந்து டயர்ல மாட்டல, ஆனா அவன் அந்த பக்கம் விழுந்துடுறான். அதுல நீதிபதி கேட்ட கேள்வி என்னன்னா, அப்பயே அந்த காட்சி உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரியும்ல, ஏன் நீங்க வந்து விஜயனுடைய வாகனத்தை பறிமுதல் செய்யல? இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கேள்வி. இதை யார் செஞ்சிருக்கணும்? காவல்துறை உடனடியாக பறிமுதல் செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா காவல்துறை இந்த விஷயத்திலும் பின்வாங்குது. இன்னொரு விஷயம் கேட்ட கேள்வினா, இது வரைக்கும் தாவேக்கா தரப்பின் சார்பாக 2 பேரை தான் கைது பண்ணியிருக்காங்க. ஒன்று மதியழகன், இன்னொருத்தர் வந்து பவுன்ராஜ் அப்படின்ற 2 பேரை தான் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த நிர்மல் குமார், அதுக்கப்புறம் புசி ஆனந்தி, இவங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய முதல் குற்றவாளியாக விஜய் இருக்கும்போது இன்னும் விஜயை நீங்க கைது செய்ய தாமதிப்பது ஏன் அப்படின்றமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியையும் நீதிபதி அவர்கள் எழுப்பி இருக்காங்க. இன்னொன்று, ஏன் இன்னும் புசி ஆனந்தெல்லாம் நீங்க கைது பண்ணாம காத்திருக்கீங்க? வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. அப்போ 1 வார காலமாக கைது நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் தாமதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு அரசு தரப்புல பல கேள்விகளை எழுப்பிடுது. அப்போ திமுகவுக்கு விஜய் அவர்களின் மீது பயமாக இருக்கா, இல்ல காவல்துறை ஏன் வந்து தாவேக்காவினருக்கு பாத்தீங்கன்னா இரக்கத்தை காட்டுகிறது
அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்படுது. இதெல்லாம் ஒரு மனிதராக நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு சாமானிய மனிதனாக பார்க்கும்போது சரிதான், இந்த நீதிபதி வந்து ஒரு மக்களின் குரலாக தான் ஒலிக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது அப்படின்னே சொல்லலாம். பல சிசிடிவி காட்சிகள் வெளியேறுச்சு. அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ நான் கூட முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாருமே வந்து விஜய் பக்கம் ஏதோ ஒரு வகையான நியாயம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் விஜய் அடிக்கிறப்போ நாமளும் விஜய் சேர்ந்து அடிக்கக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்கள்லாம் ஆதரித்து பேசியிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்போ ஒரு மனிதாபிமானமற்ற, ஒரு இரக்கமற்ற ஒரு கூட்டமாக விஜயும் தாவேக்காவும் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு ஏற்படுது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க முன்னாடி, அதாவது அஸ்ரா கார்க் அப்படின்றவங்க தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு வந்து நீதிபதி நியமனம் பண்ணிருக்காரு. அதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னது போல அந்த பேருந்து விபத்து ஏற்பட காரணமாக இருந்தது சரி, அங்க வந்து நிபந்தனைகள் 11 நிபந்தனைகளை பல நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கு, 2 நிபந்தனை தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து டிவிகே செய்தும் இதை காவல்துறை கண்ணால பார்த்தும் நடவடிக்கை எடுக்காமல் தயங்குவதற்கு காரணம் ஏதோ இருக்கு. ஆகவே இவங்க கிட்ட இந்த வழக்கை விட வேண்டாம் அப்படின்றதால தான் இந்த கேஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உடனடியா நீங்க இதை விசாரணை பண்ணுங்க அப்படின்ற ஒரு முடிவையும் நீதிபதி அவர்கள் உடனடியாக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லை, காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இன்சிடென்ட் அப்போ, அந்த சம்பவம் நடக்கிறப்போ காவல்துறை தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் விஜய்க்கோ ஆதவர்ஜனுக்கோ புஷி ஆனந்துக்கோ இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோம், அவங்க எங்களை மீறி வராங்கன்ற மாதிரி. காவல்துறையோட செயல்பாடுகள் ஒரு வகையில் மெத்தனை போக்காகவே இருக்கட்டுமே. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து இங்கே ஒருத்தர் செத்துருக்காருன்னு கத்துறாங்க. ஒரு கூட்டமே சேர்ந்து ஒருத்தர் அமுக்குது போட்டு. ஏன்னா அவருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அது சாத்தியம் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறப்போ அவருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க கத்துறாங்க, விஜய் பக்கம் பார்த்து கத்துறாங்க, பேசாதீங்க, நிறுத்துங்க, இங்கே ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் செத்துக்கிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தரா 4 பேரா 5 பேரான்றது யாருக்குமே தெரியாது. அதனால தான் அவர் தெரியப்படுத்துகிறப்போ இன்னொருத்தர் ஒரு அட்மிட் ஆனவர், இதில் பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆனவர்கிட்ட மைக் எடுத்து நிறுத்துறப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்தோம், அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம், அதை நாங்கள் விஜய்க்கோ இல்லை அங்கே சுற்றி இருக்கிற பவுன்சர்ஸ்க்கோ தெரியப்படுத்துறதுக்காக வாட்டர் கேனை தூக்கி அடித்தோம், எங்கள் கிட்ட என்னென்னலாம் பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் தூக்கி அடித்தோம், ஆனால் ஒருத்தருமே எங்களை திரும்பி பார்க்கல, அவங்களோட கண்ணோட்டம் எப்படியாவது பேசிட்டு கலைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு இதுவாக தான் இருந்தது. ரசிகர்களுமே அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இது ஒரு ஜோம்பி கூட்டம் மாதிரி தோணுது. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, நான் என் தலைவனை கொண்டாடுவேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கோம்? நாம் ரோட்டில் வரோம், யாராவது ஒருத்தர் கீழே விழுறாங்க, இல்லை ஸ்டாண்டு எடுக்காமல் போகிறாங்க, என்ன மாதிரியான நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். கண்டிப்பாக ஓடி போய் அவங்களுக்கு உதவணும்னு தோணும். அப்போ ஒரு மனிதாபிமற்ற ஒரு கூட்டமாக விஜயும் தாவேக்காவும் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கா இல்லையா? ஏங்க நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு தேவையாங்க? இப்போ சொல்கிறாருல, சாட்டை துறைமுருகன் சொல்கிறாரு, இடும்போன கார்த்திக் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றதை தாண்டி ஒரு குழந்தைக்கு வயிறு பிதுங்கி வெளியே வந்திருக்கா இல்லையா, குடல் வெளியே வந்திருக்கா இல்லையா, கண் வெளியே வந்திருக்கா இல்லையா, எப்படி வந்ததுங்க? தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்கல்ல. மரத்து மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், கீழே கை குழந்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து அவன் கீழே விழுந்து அந்த குழந்தை மேலே விழுறப்போ அவன் ஒரு 60-70 கிலோ வச்சுங்களேன். ஒரு குழந்தை சிசு எவ்வளோ கிலோ இருக்கும்? 4 கிலோ 5 கிலோ இருக்கும். கீழே விழுந்தா நசுங்காதாங்க? அத்தனை கூட்டமும் சேர்ந்து மெரிச்சிருக்க மாட்டிங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த குழந்தை செத்துருச்சு. அவனால் இதுக்கப்புறமா வாழ்க்கையில் திரும்ப வாழ முடியுமா? அவன் அந்த குழந்தையோட கண்ணையும் குடலையும் வெளியே பார்த்ததுக்கப்புறமா அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? எவ்வளோ பெரிய கொடுமை இது! இந்த கொடுமைக்கெல்லாம் ஆளாகிட்டாங்க. யார் ஆளாகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர், விஜய் ரசிகர்கள். யாரால ஆளாகானாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயால தான். புஷி ஆனந்த் கூப்பிடலங்க, வேறு யாரும் கூப்பிடல. விஜய் வராரு, விஜயை பார்க்கணும், அவன் வாக்காளர், அவன் கட்சிக்காரனா, அதையெல்லாம் தாண்டி அவன் சாதாரண பொதுமக்களாக கூட இருக்கட்டுமே, ஒரு அறந்த வாளாக கூட இருக்கட்டுமே, யாரால் அவன் இந்த நிலைக்கு ஆளானான்னா விஜயால தான் ஆனா அப்படின்றது தான் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும், எத்தனை குழந்தைங்க, கிட்டத்தட்ட 10 குழந்தை நினைக்கிறேன், அதில் 5 ஆண் குழந்தை 5 பெண் குழந்தை. இல்லை, இதுலேயே வந்து 41 பேர் தான் நம்ம கணக்கு சொல்கிறோம். ஆனால் 43 பேர் மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்றதையும் சாட்டை துறைமுருகன் போன்றோர் பதிவு செய்கிறாங்க. ஏன்னா உயிரிழந்ததுல 2 பெண்கள் கர்ப்பிணி பெண்கள். அப்போ அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுக்களையும் சேர்த்து தானே இது பண்ணணும். அப்போ கணக்குப்படி பார்த்தா 43 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த கர்ப்பிணி
பெண்கள்லாம் உயிரிழந்தது கேட்டா இன்னும் மனவேதனை. அவங்களுடைய வயிறு நசுங்கி அந்த குழந்தையோட நிலைமையெல்லாம் ரொம்ப சீர்குலைஞ்சு அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்கும் போது எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சக்காரனுக்கும் வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அங்க இடுமாவனம் அவர்கள்லாம் போய் மாலை போட கையில கொடுக்கும்போது என்னால போட முடியாதுன்னு அழுதுட்டு வராங்க. அப்போ ஒரு பொட்டலம் கட்டிங்க, சும்மா இல்ல, ஒரு பொட்டலம் கட்டி பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கும் போது நம்ம வீட்டுல ஒரு உயிர் போயிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளால நினைக்கவே முடியல. நம்மளால உட்கார்ந்து பேச முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிக்குதா இல்லையா? இன்னொன்னு, அங்க ஒருத்தர் நீங்க சொன்னது போல 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி இப்படி கையை காட்டுவார் ஒருத்தர், டிஷர்ட் போட்டுட்டு, ஒயிட் கலர் டிஷர்ட். இன்னொருத்தங்க பார்த்தா விஜய் இங்க நின்று பேசிட்டு இருக்காரு. எதிர்ப்புறமே, ரொம்ப தூரம் கிடையாது, எதிர்ப்புறமே சுவற்றுல தொங்கியபடி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ மேலே ஏற்றி விடுறாங்க. மூச்சு விட முடியாம தவிக்கிறவங்கள மேலே ஏற்றி விடுறாங்க. அந்த சமயத்துல இருந்து தான் அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா செருப்பு பறக்கப்படுது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வைத்து நம்மளை கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த செருப்புகள், இந்த தண்ணீர் பாட்டில்கள் இதெல்லாம் வந்து தூக்கி போடுறாங்க. இப்போ ஒரு தலைவர் நின்று பேசுறாருன்னு வச்சுக்க, சுத்தி முத்தி பாக்குற ஒரு பதட்ட நிலை ஏற்படுது. யாருமே உன்னை கவனிக்கல, அந்த ஒரு மாண்பு இல்லை உங்களுக்கு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும்போது ஒருத்தன் கவனிக்கலன்னா நீ எப்படி அந்த இடத்துல நின்று பேசுவ? அப்போ ஒரு இடத்துல ஒரு பதட்டம், ஒரு சூழல், ஏதோ ஒரு கத்துறாங்க, ஏதோ தெரிவிக்க வராங்கன்னா அப்ப அதையும் தாண்டி ஒரு சைக்கோ மாதிரி நின்றுக்கிட்டு நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்த அந்த கண்டென்ட்டை ஒப்பிச்சுட்டு போனா நீலாம் மனுஷனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இன்னொன்னு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து நீ ஒரு தண்ணி பாட்டில தூக்கி போடுறாங்க, உன்னோட முன்னாடி நிக்கிறவங்களுக்கு தண்ணி பாட்டில தூக்கி போடுற, பத்தல திரும்பி கூடுன்னு கேட்கறான். இவனை எடுத்துட்டு வா, சரி யாரு ஜெகதீஷ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 5-6 தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு. அப்படி தூக்கி போடும் போதும் அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் இருக்குல்ல. அதன் பிறகும் நீ வந்து பேச ஆரம்பிக்கிற, அதன் பிறகுதான் நீ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுற. அப்ப நீ உண்மையவே ஒரு சைக்கோ ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டில நீ வந்து தூக்கி போட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி பண்ற, அதன் பிறகு நீ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பாடுறனா அவங்க எல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு நார்சிஸ்ட் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். அதாவது இந்த மருத்துவ இதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி யார் செத்தா என்ன இருந்தா என்ன, நம்ம என்ன பண்ண வந்தோமோ அதை பண்ணணும், நம்மளை வந்து எல்லாரும் தூக்கி கொண்டாடணும் அப்படின்னா அப்ப இவரெல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவரா வச்சிருக்க கூடாதுங்க. நிச்சயமா தூக்கிட்டு போய் ஒரு மனநல மருத்துவமனையில அனுமதிச்சு தானே இவரை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க சொன்னது போல இந்த கேன் தூக்கி போடுது. நக்கீரன் கோபால் தெளிவா சொல்றாரு, உண்மையிலேயே அங்கே இந்த இடத்துல எந்த தலைவனாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தண்ணி இல்லையா, ஏன் இல்லை, யார் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. தண்ணி இல்லாமல் இங்கே ஏன் கூட்டம் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே ஒரு பதட்டமான சூழல் நடக்குதுன்னா எல்லாரையும் சேர்ந்து தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே பண்ணாமல் தண்ணியை தூக்கி போடுறாருன்னா இவருக்கு என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காரு? யார் இவன் என்ன லூஸா இவன் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நக்கீரன் கோபால் கேட்குறாரு. இது வரைக்கும் அவ்வளோ கடுமையாக நம்ம சாடினதை நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் செத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல நினச்சதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறதுல தான் வருது. இதெல்லாம் தாண்டி 40 பேர் செத்துட்டாங்க, 41 பேர் செத்துட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒரு வீடியோ பேசுகிறீங்க, அந்த வீடியோவில் தார்மீகமாக நான் எங்கள் மேலேயும் இது தவறு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பை நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, வார்த்தையை பயன்படுத்தி அதையும் வைத்து அரசியல் செய்றீங்க. அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க வேறுபாடு? ஒரே ஒரு டிராப் கூட மாறலையே. அவங்க அரசியல் செய்யறாங்க, ஆளுங்கட்சி அரசியல் செய்யறாங்க, எதிர்கட்சி அரசியல் செய்யறாங்க, மாற்று அரசியல்னு சொல்லி வந்த நீங்க அதே அரசியல் தானே செய்றீங்க. 41 பேர் செத்தாங்க. தாவேக்காவினுடைய மாவட்ட நிர்வாகிகள், தாவேக்காவினுடைய தொண்டர்கள் யாராவது எந்த பகுதியிலாவது உட்கார்ந்து ஒரு போஸ்டர், ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் 40 பேருக்கும் சேர்ந்து ஒரு மெழுகுத்தி ஏத்துனீங்களா? இல்ல அது பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இடத்துல கண்ணீர் அஞ்சலி, உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி மாவட்டம் தோறும் தாவேகா சார்பா செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல உயிரிழந்த ஒருத்தர் போட்டோ கூட இல்ல. இந்த பக்கமும் விஜய், இந்த பக்கமும் விஜய், தலைக்கு மேல புசி. டேய், உயிரிழந்தவங்களோட போட்டோ எங்கடானா வார்த்தையில மட்டும் போட்டிருக்காங்க. அப்ப இவங்களோட மனநிலையும் அப்படி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களின் மனநிலையும் பாருங்க. அஞ்சலி யாருக்கு செலுத்துற, அந்த மக்கள் போட்டோ போடணும். அப்படி இல்லையா, நீ போட்டோவே போடாம அந்த வார்த்தையோட மட்டும் போட்டுருக்கலாம். அதுலயும் இந்த விஜய் போட்டோவும் புசி ஆனந்த் போட்டோவும் தேவையா? அதான் சொல்றேன். இப்போ நாம் தமிழர் கட்சியினோட சீமான் நேற்று ஒரு கூட்டம், காமராஜருக்கான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல ஒட்டுமொத்த அந்த இறந்த 41 பேரோட போட்டோவும் போட்டு கண்ணீர் வணக்கம் செலுத்திட்டு
சொல்லிட்டு ஆரம்பித்தார். நேற்று எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதா அவங்களுடைய ஆசையின்படி இந்த 41 பேருடைய மரணத்திற்கு நம்ம முதல்ல கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இதுதாங்க அரசியல் கட்சியினருடைய பண்பு. ஒரு கூட்டத்தில் ஒரு விபத்து ஏற்படுச்சுன்னா அதை வைத்து அரசியல் செய்யாம அந்த கூட்டத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுடைய கடமை. அது மற்ற கட்சி தலைவர்களுக்கே இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பும் கடமையும் இருக்கு. பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தவங்களை சொல்லி நீங்க அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காவை சார்ந்த ஒருவர் 41 பேரோட வீட்டுக்கு போலங்க. விஜய் நீங்க தோன்றிடாதீங்க, நீங்க வெறுத்துடாதீங்க, நீங்க அரசியலை விட்டு விலகிடாதீங்க, இவ்வளவு பேசுறீங்களே, 41 பேருக்கு நான் ஆறுதலாக நிற்பேன். நான் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா உங்கள் வீட்டில் உங்கள் விஜய் நான் வந்து நிற்பேன். ஒரு வார்த்தை ஏன் வரலை? அப்போது நீங்கள் எல்லாரும் பேசுகிறது போல் விஜய் நடிக்கிறாரா? விஜய் வந்து இந்த சம்பவத்தை வைத்து ஒரு ஆதாயம் தேடிக்கிறாரா அப்படின்ற ஒரு 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 அடிப்படையான ஒரு புரிதல் கூட இல்லாம விஜய் இப்படி பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. இன்னொன்னு நீதிபதி அதுதான் மூஞ்சில காரை துப்பி இருக்காரு. செந்தில்குமார் என்ன கேட்டிருக்காரு, இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு தமிழகத்துல கட்சி வச்சிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் போய் அஞ்சலி செலுத்துறாங்க அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு. ஆனா உங்களை நம்பி வந்த அந்த மக்களையும் குழந்தைகளையும் நிர்கதியாக விட்டு ஒரு தலைவன் எப்படி அந்த இடத்தை விட்டு சென்றிருப்பான் அப்படின்னு சொல்லி விஜயின் முகத்தில் காரை துப்பும் அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். ஒரு நீதி அரசர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இது? என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துற போது அப்படியே உன்னை என்ன வெட்டிட போறானா? அப்படியே சாகு. அந்த 41 பேர் குடும்பத்துல 41 பேர் இழந்துட்டாங்களே, வேற எவனாவது உன்னை எதிரி வந்து வெட்டி நீ செத்தாலும் பரவாயில்லையே, அந்த மக்கள் எங்களுக்காக உயிர் விட்டார் விஜய்னு நாளை அவர்கள் சாகும் வரை அவங்க மனசுல நீ நின்று இருப்பல. அப்போ உன் உயிரை பாதுகாத்துக்கணும், உங்க மேல எந்த தாக்குதலும் நடத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துக்காண்டி நீங்க பின்னாடி ஓடிப்புட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ 4 நிமிஷத்துல நீங்க பேசி வெளியிடுறீங்கன்னா இனிமே மக்கள் முட்டாளு, அவங்க எல்லாம் வந்து நீங்க சொன்னது போல ஒரு ஜாம்பி கூட்டம் தான், நம்ம எது போட்டாலும் ஒரு கண்டென்ட்டை தூக்கி இறையா போட்டோன்னா உடனே குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்ற மனநிலையில தானே நீ வச்சிருக்க. ஆக மொத்தம் அவங்க ரசிகர்கள் தான், தொண்டர்கள் இல்லை என்பது தானே விஜயினுடைய மனநிலை அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் கால்ல வந்து புஷி வந்து தலைமறைவாயிட்டாரு. புஷி இல்லாம மாவட்ட செயலாளர்களிடம் டைரக்டா பேசியிருக்காராம். ஒரு கட்சி தலைவர்கள் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களிடம் டைரக்டா தாங்க பேசணும். ஆனா நீ எப்பவுமே புஷியை வைத்தே விளையாடிட்டு இருந்த. இன்னைக்கு புஷி தலைமறைவானதும் நேரடியா நீ வந்து அந்த மாவட்ட செயலாளர்களிடம் பேசிட்டு கரூர்ல நம்ம போய் மக்களை சந்திக்கணும், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னா அப்ப அங்கேயும் உனக்கு அரசியல் விளையாட்டை இனிமேல் நீ ஆரம்பிக்கணும்ன்ற அந்த நோக்கம் தானே இருக்கு. இதன் பிறகு எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பும் ஏற்படக்கூடாது. நம்மளுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கணும், நம்மளுடைய கட்சிக்கு ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, நம்ம ரசிகர்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொன்னார் விஜய் அவர்கள். அப்போ உனக்கு அரசியல் செய்யணும், இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நீ வந்து பார்த்தனா அவர்களையும் ஒரு சைக்கோவாக மாற்றி உனக்கு படம் பிடிச்சுக்கிட்டு உன் பின்னாடி செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிக்கணும்ன்ற அந்த மனநிலைமையிலே வச்சிருக்கணும்னு தானே நீ விஜய் அவர்கள் நினைக்கிறார் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நீங்கள் பார்க்குறப்போ விஜயோட அந்த வாகனமே வந்து ஒரு சாவு ரதம் போல் ஆயிடுச்சு. விஜய் வந்து ஒரு யமன் போல் ஆகிட்டார். 40 பேரை வந்து கொன்னுருக்காரு. கொன்னுட்டு இந்த வாகனம் நேராக பனையூருக்கு போகுது. பனையூருக்கு போயிட்டு நேற்று முந்தா நாள் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. மனசாட்சியற்ற கூட்டம் ஆயுத பூஜை கொண்டாடுது. 41 பேர் வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா? மற்ற கட்சியினர்கள் ஏன் இன்க்ளூடிங் திமுக இந்த சம்பவத்தை அடுத்த 1 வாரங்களுக்கு நம்ம எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாதுன்னு திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டாங்க. நீங்க ஆயுத பூஜை நடத்துறீங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கூட நடக்கலைங்க. பாஜக கூட தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடி அந்த பஸ்ஸுக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி சுற்றி விடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் தாவேக்கா இருக்கு? அதுக்கப்புறமா ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. தாவேக்காவிலிருந்து வெளியே வந்தவர் சொன்னது, நான் சொல்லலை. 5 பேர் இறந்து போயிட்டாங்க. விஜய் தரப்பு கிட்ட சொல்லி 5 பேர் இறந்துட்டாங்க சார், நீங்கள் அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி போடுங்க, அந்த குடும்பத்தினர் வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க அப்படின்னதுக்கு விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறாரா, சார் 5 பேர் செத்தால அறிக்கை போட முடியாது சார். அப்போ எத்தனை பேர் செத்தா போடுவீங்க? 100 பேர் செத்தா தான் போடுவீங்களா? இது விஜயினுடைய குரலாக அந்த நிர்வாகிகளுக்கு போய் சேராதா? அப்போ என்ன உங்களுக்கு எத்தனை பேர் சாவணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. ஒவ்வொரு விஜய் படம் வரப்பையும் ஒருவர் இருவர்
பாலாபிஷேகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், போஸ்டர் வைக்கிறேன், பேனர் வைக்கிறேன்னு செத்து தாங்க போகிறான். சினிமா மோகம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது, மறுக்கலை. நீங்கள் அரசியல் கட்சியாக மாறின பிறகு அந்த தொண்டர்களை, அந்த நிர்வாகிகளை கொஞ்சமாவது நீங்கள் கட்டுப்படுத்த வேணாவா? நீதிமன்றம் இன்னைக்கு கேட்குதுல்ல, ஒரு தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாதவர் எப்படி நாட்டை கட்டுப்படுத்த போறாருன்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து அவங்க கேட்குறாங்கல்ல. அதுக்கு நீங்கள் ஆளாகிறீங்கல்ல. ஒரு படத்துக்கு, அவர் சிவகாசி படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு 8 மணிக்கு ஷூட்டுன்னா அந்த இடத்துல நான் வந்து 8:05 போயிட்டேன்னா கூட நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்சுறது போல நான் வந்து உணர்வேன் அப்படின்றாரு. அப்போ நீதிமன்றம் தெளிவாக கேட்குது, நீங்கள் 8:40 நாமக்கல்ல பேசுவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் 8:50 தான் உங்கள் வீட்டிலேருந்து வண்டியே வெளியே வருது. அப்போ திட்டம் இருந்து தாமதமாக வந்தாரா விஜய் அப்படின்னு கேட்குது. ஆமா, கூட்டம் காட்டணும், அரசியல் பலத்தை காட்டணும், அவருடைய வெறியை தீர்த்து கொள்ளணும் அந்த இடத்துல. அதாவது இருக்கக்கூடிய கட்சியில அங்க கரூர் அப்படின்னும் போது செந்தில் பாலாஜி கோட்டை அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டப்படுது இல்லையா? அந்த பிம்பத்தை உடைக்கணும்னா விஜய் அவர்கள் அங்க லேட்டா வரணும், ரோட் ஷோ பண்ணணும், அதுக்கு பல பலி ஆகணும், பல பேர் அந்த இடத்துல தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, பாத்ரூம் இல்லாம செத்து மடியணும். இதையெல்லாம் வந்து ஒரு இதுவாக வைத்துதான், ஒரு கருப்பொருளாக வைத்துதான் டிவிக்கு செயல்படுதுன்னு இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களின் இன்னொரு பிளானா கூட சொல்லப்படுது. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து இதையே காரணமா வச்சு இனிமேல் வந்து வெளியில வந்தா இந்த மாதிரி உயிர் சேதங்கள் ஏற்படுது, ஆகவே வந்து தமிழக அரசு எங்களுக்கு கட்டுப்பாடு விடுக்குது, நான் வந்து வீட்டுல இருந்து இந்த மாதிரி 3-4 நிமிஷம் காணொலி டெய்லி வெளியிடுறேன், இப்படியே பிரச்சாரம் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் சோசியல் மீடியால அப்படின்னு சொகுசா உட்காந்து எலைட் பொலிட்டீஷியனாவே கடைசி வரையும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற பிளான்லாம் டிவிக்கே போடுகிறது அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பேசலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கூட்டம் இதையெல்லாம் முன்னேற்பாடு செய்துதான் வந்து இப்படி எல்லாம் செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நமக்கு யோசிக்க தோணுது. இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ், அதாவது ஒரு போகிற எல்லா கூட்டத்திலையும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வருதுல, அதில் நோ காம்ப்ரமைஸ்ன்றாரு. ஆனால் விஜய் ரசிகர்கள் செத்து போனதில் அதிகமானோர் பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க. இதில் எங்கெங்க நோ காம்ப்ரமைஸ் வருது? எங்கே நோ காம்ப்ரமைஸ் வருது? உங்களுடைய கூட்டத்திலேயே நீங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிட்டீங்க. ஒரு வேளை ஆட்சி அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா எப்படி பாதுகாப்பு இருக்கும்? ஏங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர், நீங்கள் நாமக்கல்ல நடந்த கூட்டத்தை, திருச்சியில் நடந்த கூட்டத்தை காணொலிகள் மூலயமா இப்போது பரவிட்டு இருக்காங்க, காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பெண் வந்து நடுவில் போகிறாங்க, 10 ஆண்கள் 20 ஆண்கள் சேர்ந்து நசுக்கி அந்த பெண்ணை வெளியே அனுப்புகிறாங்க. இதுதான் தாவேக்கா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம். இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தாவேக்கா இப்படிதான். ஒருத்தர்லாம் சொல்கிறாருங்க, பெரம்பலூர் இது நடந்திருக்கணும், அந்த இடத்துல அன்னைக்கு ஸ்கிப் பண்ணதுனால இன்னைக்கு இங்கே நடந்தது. ஒருவேளை அன்னைக்கு விஜய் அங்கே போயிருந்தாருன்னா, பெரம்பலூர் போயிருந்தாருன்னா, நைட்டில் இரவில் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த 41 பேருக்கு மேலே பெரம்பலூர்லேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கானே தெரியாது, நம்ம குழந்தை எங்கே விட்டுனே தெரியாது. விஜயே சொல்கிறாரு, அந்த குழந்தை உடனே தொலைஞ்சிருச்சாம்பா, அவள் பேர் இதுவாம்பா, தேடி கண்டுபிடிச்சி. எப்படிங்க கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழல், அசம்பாவித ஒரு சூழல் இருக்கிறப்போ 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்று நீங்கள் பேசுங்கன்னு காவல்துறை சொல்லுதுன்னா கொஞ்சமாவது, நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய முறை நம்மளே பேசியிருக்கோம், அதில் நான் சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சம் அரசியல் தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் எப்படி எந்த நிலைமையில் நிற்கிறாங்க, எந்த நிலைமையில் உட்காடுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த அறிவே இல்லாமல் விஜய் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிற்கிறாங்க, உங்களுக்கு சோறு இருக்கா, தண்ணி இருக்கா, அது யார் அரேஞ்ச் பண்ணுவா? இப்படிப்பட்ட கேள்வி எதுவுமே கேட்காம நீ நேராக 11 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து நாமக்கல்ல, 7 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து கரூரில் விட்டு அங்கே 41 பேரை கொல்லுவீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜய் தான். அரசாங்கத்தின் மீது பழி போடுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் ஒட்டுமொத்த பழியும் அரசாங்கத்தின் மீது போட்டுட்டு நீங்கள் 4 பேரும் போய் ஏன் பதுங்கியிருக்கீங்க? இப்போ நீங்கள் 4 பேரும் தப்பு பண்ணியிருக்கீங்களா? இல்லைல்ல. வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க, விஜயனுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன் விஜயே வீடியோ வெளியிட்டார், எங்கே போனார் ஆதவ் அர்ஜுனா, எங்கே போனார் புசி ஆனந்த், எங்கே போனார் சிடிஆர் நிர்மல்குமார், எங்கே போனார் ராஜ்மோகன், ஏன் போய் பதுங்கியிருக்கீங்க? நான் என்ன கேட்குறேன், அப்படியே உங்களை கைது பண்ண கைது ஆகுங்கள, ஒரு 4 நாள் ஜெயிலில் இருந்து உன்னால கழித்தன முடியாது. அங்கே தான் பிரச்சனை. ஒரே ஒரு வாரங்க, 15 நாளுங்க, 15 நாள் மதியழகனை கைது பண்ணதுக்கு அவங்களுடைய மனைவி உட்காந்து தேம்பி அழுததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். 15 நாள் சிறையில் இருக்க முடியாத உங்களால் எப்படிங்க ஆட்சி ஆள முடியும்? நீங்கள் அரசியல் எப்படிங்க உங்களால் பண்ண முடியும்? ஒருவர் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கத்தி எடுத்து இன்னொருத்தர் வெட்டினதுக்காக குண்டாஸில் போட்டு 100 நாள் உள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு போராட்டத்தில் நாம் அரசுக்கு எதிராக பேசுகிறப்போ குண்டாஸை தூக்கி உள்ளே போடுறாங்க, யூடியூப்பில் பேசுகிறப்போ ஃபெலிக்ஸை தூக்கி உள்ளே போடுறாங்க. இதுதாங்க அரசியல். இது தெரியாமல் இவங்களுக்கு அரசியல்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பூத் கமிட்டி கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்தில் 600 சேர் இருக்குது,
ஒரு சேருக்கு 5000, யார் வர வா 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 விஜய் ரசிகர் வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 5000 ரூபாய்க்கு சேர் விற்கிற உனக்கு எப்படிங்க அரசியல் தெரியும்? 250 ரூபா டிக்கெட்டு, 120 ரூபா டிக்கெட்டு, 5000 10,000 வித்து கொழுப்பு வளர்க்குற உங்களுக்கு எப்படிங்க அரசியல் தெரியும்? எப்படிங்க நீங்க மக்களுக்காக 15 நாள் போய் சிறையில் இருப்பீங்க? முடியாது. அதனால தான் என்ன பண்றீங்கன்னா, அங்க சேலத்துல இருந்து ஏலகிரி, ஏலகிரியில இருந்து பெங்களூர், ஏன் ஓடுற? பதட்டமா உனக்கு வருதா? ஏன் ஓடுற? மக்களுக்காக ஜெயிலுக்கு போக மாட்டியா? 41 பேர் செத்துருக்கான், அவனுக்காக உன்னால சிறைக்கு போக முடியாத? நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு நாள் தான் அவர் பேசுனதுலேயே நல்ல விஷயங்களை பேசியிருக்காரு. திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கான்னு கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி. ஏன் விஜய் கைது பண்ணல? ஆமா, கோபம் எழுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற, சவால் விடுறியா இல்லையா? நான் வந்து ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்றேன் இல்லையா? பைத்தியக்காரத்தனமான பேச்சு இல்ல, நான் அதை தான் சொல்றேன். போயா கரூருக்கு, நடந்து போ, நான் வருவேன், அந்த மக்களை பாப்பேன், எனக்காக செத்துட்டான், நான் அந்த இடத்துல வந்து நிப்பேன், என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரட்டும், நீ என்னைய தூக்கி ஜெயில போடு அப்படின்னு சொல்றதுக்கு விஜய்க்கு துப்பு இல்லையா? அப்ப நீங்க கைதுக்கு பயப்படுவீங்க, சிறைக்கு செல்ல பயப்படுவீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. ஆனா ராயல்ட்டியா வாழணும், இருக்கக்கூடிய மக்கள் செத்து மடியணும் அப்படின்னா நீங்க செய்வது பெயர் அரசியலே கிடையாது. அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வந்தது, அதாவது உச்சபட்ச நடிகன் நானு, அதீத சம்பளத்தை தூக்கி போட்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துலயும் நீ வந்து சிஎம் ஆகி சம்பாதிக்கணும்ன்ற முடிவுக்காக தான் அப்ப நீ வருவ. ஆக மொத்தம் மக்கள் போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள் எதுக்குமே களத்துக்கு வரமாட்டா, கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு காரணம் சொல்றதுக்காக தான் விஜய் அவர்கள் சம்பாதித்த சொத்தை பாதுகாப்பதற்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற முகத்துல இந்த இடத்துல கிடுகிறா இல்லையா? இல்ல, நான் கேட்கறேன், யாரை பயமுறுத்துனீங்க? சிஎம் சார் நீங்க வந்து என்ன பழிவாங்க, யாரை பயமுறுத்துறீங்க? நீதிபதிகளை பயமுறுத்தீங்க. நாட்டில் நீதிபதிகள்னு ஒன்று இருக்காங்க, காவல்துறைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, புலனாய்வு இருக்காங்க, மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கு, மக்கள் இருக்காங்க. தெரியுமா தெரியாதா விஜய்க்கு? 4 செவத்துல உட்காந்து மேக்கப் போட்டு என்ன வேணாலும் பேசலாமா? நீங்க பேசுறத நாடே கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? மத்திய உளவுத்துறை இருக்கு, தெரியுமா தெரியாதா? தெரியாம நீங்க என்ன தொட்டு பாருங்க, மற்றவங்களை விட்டுருங்க. போட்டிருக்கிறது எஃப்ஐஆர், காவல்துறை தரப்புல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் வச்சு தான் மதுரை நீதிமன்றத்தில் பேசுகிறாங்க, நீதிபதிகள் பேசுகிறாங்க. நீதிபதிகள் தான் தண்டனை வழங்குறாங்க, நீதிபதிகள் தான் மதியழகனை கைது பண்ண சொல்லி உத்தரவிடுறாங்க. இதில் எங்கங்க சிஎம் சார் உள்ள வந்தார்? இதில் ஏங்க உங்களை பழி வாங்கணும்? நீங்கள் அப்போ நீங்களே சொல்லிக்கிறீங்களா, என்ன கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறீங்களா? திருமாவளவன் தெளிவாக கேட்குறாரு, A1 அக்யூஸ்ட் விஜய், ஏன் விஜயை கைது செய்யலை? ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போடலை? அவர் மீது மட்டும் ஏன் இந்த ஓர வஞ்சனை காட்டுறீங்க அப்படின்ற கேள்வி அவர் கேட்குறப்போ நாமெல்லாம் வந்து என்ன இந்த ஆள் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் பக்கத்து மாநிலத்தில் அல்லு அர்ஜுனுக்கு நடந்தப்போ அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. யார் இதற்கு காரணம்? யார் இதற்கு காரணம்னு பார்க்குறப்போ விஜய் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய கடமை இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீங்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் யாராவது சலசலப்பு ஏற்பட்டு வெட்டிக்கினாங்க குத்திக்கிட்டாங்கன்னா முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. சீமான் கூட்டத்தில் சீமான் தான் குற்றவாளி. இதுதான் யதார்த்தம். விஜய்க்கு மட்டும் என்ன ஓர வஞ்சனைன்னு கேட்கறது சரியான கேள்வி. கண்டிப்பா சீன அரசு காரை துப்புதுங்க. ஒரு நடிகன் பின்னாடி போயிருக்கு 41 பேர் குடும்பம் இன்னைக்கு அனாதையா நிக்குது. ஒரு நடிகன் பின்னாடி இப்படி தமிழ்நாட்டு அரசியல் கும்பல் ஓடுதான்னு சீன அரசு நம்மளை பார்த்து காரி துப்புது. அவனுடைய பேப்பர்ல எல்லாம் ஹெட்லைன்ஸா வச்சிருக்கான் இந்த 41 பேரினுடைய மரணத்தை. அது மட்டும் இல்லாம ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, விஜயை கைது பண்ணா நேபாளத்துல நடந்த புரட்சி இங்க நடக்கும். டேய், நேபாளத்துல வந்து அரசு பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக அந்த இளைஞர்கள் எல்லாம் கூடுனாங்கடா. இங்க இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை நீங்க சினிமாமயமாக்கணும், ரசிக மனப்பான்மையை புகுத்தி அவர்களை எல்லாம் ஒரு அறிவற்ற ஜாம்பிகளாக உருவாக்குறதுக்காக நீ வந்து நேபாள புரட்சி இங்க வெடிக்கும் சொல்றீங்க. வெட்கமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன மனநிலையில நீ அந்த ட்விட்டை போட்ட? அப்ப டிவிகேல இருக்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாருக்குமே மடம் மாறிதான் இருக்கிறீங்களா? இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே வந்து முட்டாள்கள், அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம ஒரு கண்ணை சிச்சா போதும், விஜய் முகத்தை காட்டினா போதும், அவனுங்க உயிரை கூட மாய்த்துப்பாங்க அப்படின்ற மனநிலைக்கு அவனுங்களை கொண்டு போறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கூட்டத்தை நம்ம அரசியல் கட்சியாக உருவாக்கினோம், மேலும் வளர விட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த தமிழகமே சீரழிந்து தலைகுனிந்து நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யாரையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க, பாலாவெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் எக்ஸ்போஸ் பண்ணா பல விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தர்லாம் போடுறாரு, ஒரு பஸ்ஸில் உட்காந்து ஒரு டிரைவர் நினைக்கிறேன் அவர் போடுறாரு, விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்றீங்களே, அவர் யார் தெரியுமா?
முத்துப்பாண்டி வந்து அந்த மதுரையில் துரத்துறப்போ தனலட்சுமியை கூட்டுட்டு தனி ஆளாக எல்லார்டையும் சண்டை போட்டு வந்தவர் தெரியுமா? அப்படிப்பட்ட முத்துப்பாண்டியே எதிர்த்து சண்டை போட்டவர் கில்லி விஜய். இப்போது அதே போல் இந்த திமுகவை எதிர்த்து சண்டை போட்டு, காவல்துறை எதிர்த்து சண்டை போட்டு விஜய் முதல்வர் ஆவார் 26ல். தனலட்சுமி இதுவாக மாறுவாங்க, பொருளாளராக மாறுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு சவால். இதுதாங்க விஜய் ரசிகர்களோட ஐக்கியூ. கண்டிப்பாக எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை. இன்னொருத்தன் போடுறான், இந்த செய்தி வந்து ஜப்பானில் சைனாவை ஏதோ 2 நாடு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்களாம். என் தலைவன் மை கோட் இந்த விவகாரத்தை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா என் தலைவரோட பவரை? எப்படிப்பட்ட ஒரு மனநிலை! 41 பேர் சும்மா கிடையாதுங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பார்க்காத ஒரு ஸ்டாம்பேட். கண்டிப்பா இது வரைக்கும் எந்த கூட்டத்திலும் 41 பேர் செத்து போனது கிடையாது. அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல விஜய். சரி, அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. ரசிகர்கள் எப்படி இருக்கீங்க? இந்த கூட்டத்தை இவர்கள் திட்டமிட்டு 10 ஆண்டுகளாக உருவாக்கினார்கள். இவர்களுக்கு பின்னாடி பாலாவை சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, இவர்களுக்கு பின்னாடி வெளிநாடு இருக்குது, இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யுதுன்னு. விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்யுது. விஜய்க்கும் அது தெரியும். தெரிஞ்சு தான் விஜய் வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி மாட்ட போகிறது நம்ம தமிழ் மக்கள் தான். எல்லாரும் சொல்கிறாங்க, விஜய் புறப்பட்டு இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனாருன்னா, எங்கேயாவது வந்தாருன்னா, சாக போறோன்னு தெரிஞ்சு போறவங்க மட்டும்தான் போவாங்க. சாக போறோன்னு தெரிஞ்சு நீ அந்த கூட்டத்துக்கு போறன்னா, நீ எல்லாம் இந்த நாட்டில் வாழறதுக்கே தகுதி இல்லை. நிச்சயமா இந்த கூட்டத்தால உனக்கு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துரும், தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னா அதுக்கு திராவிட கட்சிகள் எவ்வளவோ பரவாயில்லைங்க, RSS எவ்வளோ பரவாயில்ல, பாஜக எவ்வளோ பரவாயில்லைங்க. 41 பேர் செத்து போயிருக்கிறான். RSS மோடியாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, RSS கூட்டமாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க நாட்டு மக்கள்கள் கிட்ட. மன்னிப்பு கேட்டாருங்க மோடி. ஆப்ரேஷன் சிந்து பீரியடில் வந்து பெண்கள் எல்லாம் அவங்களுடைய கணவர்கள் இழந்தப்போ மன்னிப்பு கேட்டாருங்க. அவங்க தாங்க தலைவர்கள். உங்களுக்கு புரியுதா? ஸ்டாலின் ஏதாவது ஒரு தப்பு நடந்தா, தவறு நடந்தா மன்னிப்பு கேட்பாருங்க மக்கள் கிட்ட. காவிரி பிரச்சனையில ஒரு இளைஞன் செத்தப்போ சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தலையா? அந்த இடத்துல நான் வந்து பிரிவினைவாதத்தை செய்யறேனா அப்படின்ற மாதிரி அவர் கேள்விகளை எழுப்பலையா? அப்போ ஜெயலலிதா பீரியடு, ஜெயலலிதாவை எதிர்த்து அவங்க என்ன பெரிய அன்னி பெசண்டா அப்படின்னு துணிச்சலாக கேள்வியை எழுப்பியவர் சீமானவர்கள். ஏன்னா தன்னுடைய கூட்டத்துல தன்னுடைய தொண்டருக்கு ஒரு பிரச்சனைனா தலைவர்கள் இப்படி எல்லாம் முன் வந்து அவர்களுக்கு உடன் நின்று இருக்காங்க. இப்படி எல்லாம் அரசியல் செய்யக்கூடிய நாகரிகம் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. மாறாக தாவேக்கா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 41 பேர்ல பாதி பேர் எங்க விஜய் ரசிகரே கிடையாது, அவங்க எங்க கட்சியிலே கிடையாதுன்னு மறுதளிக்கிறாங்க இவங்க. அப்ப அவங்கெல்லாம் யாரு? செத்து போன மக்கள் யாருன்னு கேட்குறப்போ எங்கெங்கயோ செத்து போனவங்களெல்லாம் கூட்டு வந்து இங்க போட்டு தாவேக்கா கூட்டத்துல தான் செத்தாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவரோட வழக்கறிஞர் பேசுறாருங்க. விஜயும் தற்குறி, ரசிகர்களும் தற்குறி, படித்த வழக்கறிஞரும் தற்குறினா இந்த கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து ஏற்பட போகிறது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பல செய்திகள், அரசியல் செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரதுனால நான் சொல்கிறேன், இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுக்கு வந்தது. விஜய் இதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு அரசியலை செய்ய முடியாது. அப்படி செய்கிறாருன்னா அது வேற யாரோ ஒருத்தருடைய லாபியால் செய்ய முடியும், இல்லை வேற யாரோ ஒருத்தரோட கூட்டால் செய்ய முடியும். விஜயை மக்கள் புறந்தள்ளுவார்கள். அதற்கு உறுதுணையாக, அதற்கு காரணக்காரர்களாக சீமானும் அவர் தம்பிகளும் வேலை செய்வாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இடமான காத்தி பேசியிருக்காரு, இவங்க எங்களோட எதிரி இல்லை, உதிரி. எதிரிகளை நாங்கள் களத்தில் சந்திப்போம், உதிரிகளை நாங்கள் களத்துக்கு முன்னாடியே சந்திப்போம். இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த உதிரிகளால் பேராபத்துன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் விஜய்க்கெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இறங்கி அடிக்கணும் விஜயை. நிச்சயமா. இன்னொன்னு, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இந்த விஷயத்த, இந்த ரீலை, இந்த பாடலை வைத்து ரீல்ஸ் போடுறாங்க குழந்தைங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் அதுக்கு அனுமதிக்கிறாங்களா? எவ்வளவு கேவலமான மனநிலையில அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. அதே ரீல் போடக்கூடிய அந்த 2.5 வயசு 3 வயசு குழந்தை தாங்க அன்னைக்கு செத்து போயிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த பாட்டை வைத்து நீங்க இன்னும் ரீல் போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மனநிலை? ஏன் இந்த குஷி ரீமேக் படம் வந்தது, பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்பட இளைஞர்கள்லாம் தியேட்டர் வாசல்ல குமாலம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு நிக்கிறாங்க. எப்படி எங்க தமிழ் பெண்களையும் எங்களுடைய தமிழ் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் நீங்க மடைமாற்றி கேவலமான மனநிலையை அவர்களுக்கு உருவாக்கி அவர்களை நீங்க மடைமாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாகவே நம்மவும் ஒரு இளைஞர்களாக இருக்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்கு. ஆகவே இந்த பேராபத்து மிக்க ஒரு கூட்டத்தை நிச்சயமா வந்து நீதிபதிகள்
தடை செய்யணும், ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கருவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்த அரசியல் கட்சிக்கும் கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது, ஏற்கனவே வழங்கியிருந்தா அதை வந்து அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச தப்பு எந்த அரசியல் கட்சியும் இதுக்கப்புறம் அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு இவங்க உருவாக்கிட்டாங்களா? சீமான் நேற்று சொல்கிறாரு, வெளிநாடுகள் போல நம்ம அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். ஏன் ஒரு கூட்டம்னா அந்த கூட்டம் இராணுவ கட்டுப்பாடு எடுக்கணும், கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது, கூட்டம் இல்லடா அரசியல், கொள்கை தாண்டா அரசியல்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்போ வெளிநாடுகளில் 2 பேர் தான் பேசுவாங்க, 2 பிரதமர் வேட்பாளர், 3 பிரதமர் வேட்பாளராக இருந்தால் 3 பிரதமர் வேட்பாளர் மேடையில் நின்று பேசுவாங்க. ஒரு கூட்டம் நின்று பார்க்கும், மற்ற கூட்டம் அதை காணொலிகள் மூலயமா பார்க்கும், இவர் இதை செய்வார் இவர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசுவாங்க. அதை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க. அப்படி தான் இங்கே இருக்கணும். அப்படி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு எல்இடி டிவியை போட்டுட்டு அங்கங்கே வச்சுட்டு சீமான் பேசுகிறார், எடப்பாடி பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற தொலைநோக்கு பார்வை கூட விஜய்க்கு இல்லையே அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் ரோட் ஷோ பண்ண முடியுங்க. யார் ரோட் ஷோ பண்ணாலும் 5000 பேர் 10,000 பேர் கூடுற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் விஜய் வந்து ஸ்டார், டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே கூட சொல்லலாம். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே டாப் ஸ்டார்கள் தான், சாதாரணமாலாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இங்கே அனுபவம் இருக்குது. ஸ்டாலினை கூட குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான், சீமானும் அப்படிதான், அன்புமணியும் அப்படிதான். ஒருத்தர் பின்னாடியும் அரசியல் அனுபவம் இருக்கு. நீங்க சினிமாவில் டாப் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் இவர்கள் எல்லாருமே அரசியலில் டாப் ஸ்டார். இவங்களை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னா அவங்க எல்லாம் கிரவுண்டில் திடலில் கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வெயிட்டேஜை காட்டணும். நான் வரேன், நான் வந்தேன்னா சொல்கிறாங்களே உங்கள் விஜய், நான் வரேன் நான் வந்தேன்னா பாட்டு முழுமையாக போட்ட பிறகு தான் மேலே ஏறுவார். ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது, நடந்து காட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நக்கல் பண்ணி ஓட்டு வாங்கிலான்னு நினச்சிங்க, முத்தம் கொடுத்து ஓட்டு வாங்கிலான்னு நினச்சிங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இன்னைக்கு வந்ததா? எந்த கூட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததோ அதே கூட்டம் உங்களுக்கு இப்போ மைனஸாக மாறிடுச்சு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. கண்டிப்பா நிச்சயமாக தமிழக மக்கள் உங்களுடைய இந்த அரசியலினுடைய பேரழிவுக்கு வந்து உங்களுடைய அரசியலினுடைய இந்த பேரழிவுக்கு வந்து ஒழித்து விடுவார்கள். உங்களை நிச்சயம் வந்து விரைவில் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். இதை இன்னும் மேலும் கேஸ்கள் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு போகும்போது நீதிபதி அவர்களே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மக்களின் சாமானியன் ஒரு மனதாக நின்று அந்த குரலாக ஒலித்து இதற்கான ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பயணிக்கணும். நன்றி.